பொந்திய பிலாத்து என்கிற தலைப்பின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை மிக வேகமாக மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு பிரசங்கிக்க இருக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1 நான் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. மத்தேயு 27:11ஆம் வசனத்திலிருந்து. இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். அதற்கு இயேசு நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. இயேசு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து இயேசுவை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ இயேசுவோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. ஆதலால் தேசாதிபதி மிகவும் தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்து மிகவும் ஆச்சரியப்பட்டான். இதே காரியத்தை மார்க்கும் எழுதுகிறார். வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டிக்கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அதற்கு இயேசு நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியர் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். பிரதான ஆசாரியர்கள் இயேசுவின் மீது அநேக குற்றஞ்சாட்டுகளை சாட்டினார்கள். அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் இயேசுவை நோக்கி, இதோ அவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டார். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பொந்திய பிலாத்து என்கிற தலைப்பின் அடிப்படையில் தான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, பிலாத்து ஆச்சரியப்பட்டான். ஏன் ஆச்சரியப்படுகிறான்? அநேக பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், மூப்பர்கள் இயேசுவின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை பொந்திய பிலாத்துவினிடத்தில் சாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவோ மாறுத்தரம் ஒன்றும் கூறவில்லை. பல வேளைகளிலே நம்மீது யாரோ ஒருவர் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறினால் எப்படியாவது நான் என்னை நிரூபிக்க வேண்டும் என்கிற ஒரு கோப உணர்வு நமக்கு பொங்கி எழும்பும். நீ சொல்வது தவறு, இப்படிதான் நடந்தது என்று நம் நிரூபிக்க பார்ப்போம். ஆனால் இயேசு அப்படிப்பட்ட எண்ணத்திற்குள் வரவே இல்லை. யாரும் எதையும் சொல்லட்டும், எப்படிப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்று ஆண்டவர் அதை சட்டை பண்ணவே இல்லை. சரிதானா? ஒரு கேள்வி கேட்கிறான் பொந்திய பிலாத்து, நீர் யூதருக்கு ராஜா தானா? தெளிவாக சொல்லுகிறார், நான் ராஜா தான். இன்னும் அநேக பொய்யான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் இயேசு பதிலே சொல்லவில்லை. பொந்திய பிலாத்து கேட்கிறான், ஏன் பதில் சொல்லலாமே, சொல்லுகிற பொய்யான குற்றச்சாட்டுகளை மறுத்து உன் மீது உள்ள நல்ல காரியங்களை சொல்லலாமே. ஆனாலும் இயேசு மாறுத்தரவு சொல்லவில்லை. ஆகையினால் இந்த இயேசுவின் செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஆச்சரியம் வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசி பார்த்தா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்களையும் நம்ம வாசிக்கும் பொழுது அது மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு அந்த பிரசங்கத்தை நடப்பிக்கும் போது எல்லா வேதபாரகரும் எல்லா போதகர்களும் பேசுவது போல பிரசங்கம் பண்ணவில்லையாம். அதிகாரத்தோடு பேசினாராம், வல்லமையோடு பேசினாராம். ஆகையினால் மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ இயேசுவின் போதகத்தை கேட்ட பொழுது மக்களுக்கு அவர் மீது ஒரு ஆச்சரியம் வந்தது.
இன்னும் கூட மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 23ஆம் வசனத்தை வீட்டிற்கு சென்ற பின்னர் வாசித்து பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. படகிலே 12 சீடர்களோடு இயேசு அக்கறைக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். நமக்கு தெரிந்த காரியம்தான். காற்று பலமாய் வீசுகிறது, புயல் உருவாகி இருக்கிறது, அலைகள் வேகமாக எழும்புகிறது, படகு அங்கும் இங்கும் அசைகிறது. அப்பொழுது சீடர்களுக்கெல்லாம் பயம். இயேசுவோ தலையணையை வைத்து படகிலே தூங்கி கொண்டிருக்கிறார். சீடர்கள் எழுப்புகிறார்கள், எழுந்திரும் ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோம், நாங்கள் மடிய போகிறோம். அப்பொழுது இயேசு எழுந்திருக்கிறார். காற்றை பார்த்து, கடலின் அலைகளை பார்த்து அதட்டுகிறார், இறையாதே, அமைதியாக இரு. அந்த செயலை பார்த்த பொழுது 12 சீடர்களுக்கும் ரொம்ப ஆச்சரியம். இவர் யாரோ, காற்றும் கடலும் அலைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. தெரிந்த ஒரு காரியம்தான். திமிர்வாதக்காரனை படுக்கையோடு இறக்குகிறார்கள் 4 பேர். 8ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். எல்லா மக்களுக்கும் ஒரே ஆச்சரியம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அதே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்க. ஒரு மனிதனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, மட்டுமல்ல அவன் பார்வையற்ற மனுஷனாகவும் இருக்கிறான். இயேசு அந்த அசுத்த ஆவியை துரத்துகிறார், பிசாசு வெளியேறுகிறது, கண்களில் பார்வையும் வந்துவிட்டது. மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். இது போலத்தான் இன்றைக்கும் இயேசுவின் கிரியைகளை நாம் பார்க்கும்போது, அவருடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கும்போது, அவருடைய போதகத்தை பார்க்கும்போது நமக்குள்ளும் அவரை பற்றிய காரியங்கள் ஆச்சரியமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. குழந்தை இல்லாத நமக்கு ஆண்டவர் குழந்தை தருகிற பொழுது ஆச்சரியம் வருகிறது. வியாதியுள்ள நம்முடைய வாழ்வை அவர் மாற்றி அற்புத சுகத்தை நம்முடைய சரீரத்திலே தருகிற பொழுது நமக்கு ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது. கடலின் அலைகளை போல, இன்னும் புயல் காற்றை போல அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்கள் வருகிற போது அந்த துன்பமாகிய அலைகளை ஆண்டவர் அமர்த்துகிற போது நமக்கு ஆச்சரியம் வருகிறது. அற்புதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக நமக்கு பேசுகிற பொழுது இவருடைய போதகம் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று நமக்கு ஆச்சரியம் வருகிறது. இதுபோலத்தான் அன்றைக்கும் இயேசுவின் செயல்பாடுகள் பிலாத்துவுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. நமக்கும் ஆண்டவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கும் ஆச்சரியத்தை தருகிறது. அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 1 சொன்னேன், பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பாயிண்ட் நம்பர் 2, பிலாத்து கூறுகிறான், நான் இவன் மீது ஒரு குற்றத்தையும் காணேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். லூக்கா 23:3ஆம் வசனத்திலிருந்து. பிலாத்து அவரை நோக்கி, பிலாத்து இயேசுவை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். இப்ப பாருங்க, பிலாத்து இயேசுவை விசாரித்து விட்டு பிரதான ஆசாரியரையும் மூப்பர்களையும் ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறான், நான் இந்த இயேசுவை விசாரித்தேன், இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். அல்லேலூயா. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 13. பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து, பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. என்ன சொல்லுகிறான் பாருங்க. 2ஆம் முறையாக சொல்லுகிறான், இந்த இயேசு கலகத்தை தூண்டுகிறவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, நான் இந்த இயேசுவை விசாரித்தேன், நீங்கள் சாட்டுகிற குற்றம் இவரிடத்தில் ஒன்றும் இல்லை, இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன். மறுபடியும் சொல்லுகிறான். அல்லேலூயா. வாசிக்கலாம். 22ஆம் வசனம் 22. அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, பாத்தீங்களா? 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலை ஆக்குவேன் என்றான். பாத்தீங்களா? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றையும் இவனிடத்தில் நான் காணவில்லை. 3ஆம் முறையும் சொல்லுகிறான் பிலாத்து, இந்த இயேசுவின் இடத்தில் நான் விசாரித்த போது ஒரு குற்றத்தையும் காணவில்லை. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து. யோவான்
18:33 இருந்து. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரமனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதானால், நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு, நான் யூதர்களிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் நான் பாலகனாக பிறந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, இது 4வது முறை, சரிதானா? மறுபடியும் பிலாத்து யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும், நான் இயேசுவினிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்கிறான். அல்லேலூயா. 4வது முறை ஒரு பெரிய ஒரு நீண்ட விசாரணை. இங்க ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், பிலாத்துவே, நீ கேட்கிறபடி நான் ராஜா தான். ஆனால் ஒன்று, இந்த உலகத்துக்குரிய ராஜா நான் கிடையாது. நான் விண்ணுலகத்துக்குரிய ராஜா. இந்த உலகத்துக்குரிய ராஜாவாக நான் இருந்தால், கெத்செமனே தோட்டத்திலே நேற்றைக்கு ராத்திரி வேளையில் என்னை பிடிக்கும் போது என் 11 சீடர்களும், யூதாசை விட்டு சொல்லுகிறேன், 11 சீடர்களும் போராடி இருப்பார்களே என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார், சத்தியவான் எவனும் என்னை அறிகிறான். என்ன சொல்ல வருகிறார் இயேசு? பிலாத்துவே, நீ உனக்கு சத்தியம் தெரியாது. இயேசுவாகிய நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நான் தான் சத்தியம். பிலாத்துவே, இது உனக்கு தெரியல. அது மட்டுமல்ல, யோவான் 17:17, உம்முடைய வசனமே சத்தியம். பிலாத்துவே, வேத வசனங்கள் தான் சத்தியம், அது உனக்கு தெரியல. சத்தியவான் எவனும் என்னை அறிந்திருக்கிறான். அப்போனா இன்டைரக்டாக என்ன பொருள்? நீ சத்தியவான் கிடையாது, அதனால உனக்கு தெரியல. இப்போ அவன் கேட்குறான், சொல்லும் ஆண்டவரே, சத்தியம் என்பது என்ன? அதற்கு இயேசு விளக்கம் கொடுத்ததாக இங்கே எழுதப்படவில்லை. ஒருவேளை விளக்கம் கொடுத்துருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த இடத்துல இயேசு விளக்கம் கொடுத்ததாக, எது சத்தியம் என்பது சொன்னதாக இல்லை. ஒருவேளை விளக்கம் கொடுத்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது, கொடுக்காமலும் இருந்திருக்கலாம், சரிதானா? இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது ஒரு முடிவுக்கு வருகிறான். என்னையா இந்த இயேசு, எவ்வளோ நபர்களை நான் விசாரித்திருக்கிறேன், இது போன்ற ஒருவரும் பேசவில்லையே. நான் ராஜா, ஆனால் உலகத்துக்குரிய ராஜா இல்லை என்று சொல்லுகிறாரே. சத்தியவான் எவனும் என்னை அறிந்திருக்கிறான், உனக்கு சத்தியம் தெரியவில்லை என்று சொல்லுகிறாரே. இதெல்லாம் கேட்ட மாத்திரத்தில் 4வது விஷயம் வெளியே வந்து சொல்லுகிறான் ஜனங்களை பார்த்து, நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். அல்லேலூயா. வாசிக்கலாம், யோவான் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் 19:4. பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். 5ஆம் விசை பாருங்க, ஜீசஸை வெளியே கொண்டு வருகிறான். பிலாத்து கொண்டு வந்து சொல்லுகிறான், உங்கள்கிட்ட நான் இந்த இயேசுவை வெளியே கொண்டு வந்துட்டேன், உண்மையில் நான் ஒரு குற்றத்தையும் இவனிடத்தில் காணேன். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 19:6. பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது, இயேசுவை கண்டபோது, சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். கடைசியாக ஃபைனலா 6வது முறை சொல்றான், மறுபடியும் சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லுகிறீர்களே, ஓகே, நீங்க கொண்டு போங்க, நீங்களே அறையுங்க, நான் இந்த இயேசுவினிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். அல்லேலூயா. வாசிக்கலாம், யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யோவான் 8:46.
என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் சவால் விட்டார் இயேசு. இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னர் அவர் சவால் விட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். எத்தனை முறை இந்த பிலாத்து விசாரித்தாலும் ஒரு குற்றத்தை கூட காண முடியவில்லை. அந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அதனால தான் உசியா ராஜா மரித்த அந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்திலிருந்து வாசி பாருங்க. ஏசாயாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். ஏசாயா பார்க்கிறான் தரிசனத்தில், இது போன்ற ஒரு ஆலயத்தை பார்க்கிறான். ஆலயத்தில் சிங்காசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். அவரை சூழ சேராபீன்கள், அதாவது தேவதூதர்கள் சூழ்ந்து நின்று அவர்கள் சொல்லுகிறார்கள், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வீட்டுக்கு போன பின்னர் வாசித்து பாருங்க. அங்கேயும் சிங்காசனத்திலே ஆண்டவர் இருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராகிய கண்ணாடி கடல் தேவ அக்கினி பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறார். அங்கே 4 தூதர்களை பாருங்க, அவர்கள் சொல்லுகிறார்கள், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவருக்கு எண்ணற்ற நாமங்கள் இருந்தாலும் நிகரற்ற ஒரு நாமம் அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. எந்த அளவு அவரை சோதித்து பார்த்தாலும் ஒரு பாவத்தையும் ஒருவனாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பரிசுத்தர் அவரே. ஆகையினால் தான் இவரை நாம் பின்பற்றுகிறோம். ஏன் இவரை நாம் பின்பற்றுகிறோம்? அவருக்குள் இருக்கிற பரிசுத்தம் நமக்குள்ளும் கடந்து வரும். பரலோகத்திற்கு போன பின்னர் கூட எந்த நாமத்தை சொல்லி துதிக்க போகிறோம்? பரிசுத்தர் என்கிற நாமம் தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? நோட்டு கொடுங்க பிரதர், நோட் கார்ட்ஸ் மட்டும் நோட்டு கொடுங்க. தூய தூய தூயார் சர்வ வல்ல நாதார் தேவரீர்க்கண் நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயார் மூவரான ஏகா காருண்யரே தூய த்ரியேகரே. தூய தூய தூயார் அன்பர் சூழ நின்று தெய்வ ஆசன முன்னர் தம் கிரீடம் வைப்பாரே. கேருபீம் சேராபீம் தாழ்ந்து போற்ற பெற்று இன்றென்றும் வீற்றாள் வீர் அநாதியே. தூய தூய தூயார் ஜோதி பிரகாசா பாவ கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோன். நீரே தூய தூய மனோவாக்கு கேட்டா மாட்சிமை தூய்மை அன்பும் நீரைந்தோர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். பரிசுத்தர் அவர். பாயிண்ட் நம்பர் 3. இந்த பிலாத்து சொல்லுகிறான், இவன் நீதிமான். வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 27 19ஆம் வசனத்திலிருந்து
அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில், பிலாத்து நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில், அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, பிலாத்துவின் மனைவி பிலாத்துவினிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். வார்த்தை கவனிங்க, என்ன சொல்லுகிறாள்? நீர் இயேசுவாகிய அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். 24 கலகம் அதிகமாகிறதே அல்லாமல், கலகம் அதிகமாகிறதே அல்லாமல், தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை, பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு, வார்த்தை கவனிங்க, என்ன சொல்றான்? இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன். நல்லா கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 1ல நான் சொன்னேன், இந்த இயேசுவை பற்றிய காரியங்களை பார்த்து இந்த பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பாயிண்ட் நம்பர் 2, இந்த பிலாத்து சொல்லுகிறான், இவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை, இவர் பரிசுத்தர். இவன் பாயிண்ட் நம்பர் 3, மனைவியின் மூலமாக இவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, இவர் யாருன்னா நீதிமான். அல்லேலூயா. அதையே டிக்ளேர் பண்றான். இந்த இயேசு யார் தெரியுமா? நீதிமான். அதனால இவருடைய இரத்தப்பழி என் மேலே கிடையாது, நான் தண்ணீரை அள்ளி கைகளை கழுவுறேன், உங்கள் மேலே இருக்கட்டும். மக்களும் ஏற்றுக்கொண்டாங்க, பரவாயில்ல, அந்த இரத்தப்பழி என் மேலே இருக்கட்டும். ஆனால் அட்லீஸ்ட் அவன் சொல்கிறான் பாருங்க, இயேசு நீதிமான், நல்லா தெரியுது அவனுக்கு. அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 4, இந்த பிலாத்துவுக்கு இன்னொரு காரியமும் தெரிகிறது. பொறாமையினால்தான் இந்த பிரதான ஆசாரியர் இயேசுவை என்னிடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். வாசிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 4, பொறாமையில் இயேசுவை அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று அவனே சொல்லுகிறான். மத்தேயு 27:17, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. சரிதானே? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மார்க்கும் எழுதுகிறார் பாருங்க. மார்க்கு 15:9, மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. 2 வேத பகுதியில் வாசித்தோம். இந்த பிலாத்துக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, இந்த இயேசுவை இவர்கள் ஏன் பிடித்து வந்திருக்கிறார்கள், இந்த இயேசுவை சிலுவையில் மறையும் என்று ஏன் முழக்கமிடுகிறார்கள்? இயேசுவின் மீது இருந்த பொறாமை. நீங்கள் யோவான் சுவிசேஷ புத்தகத்தை வாசித்து பாருங்கள். இந்த பிரதான ஆசாரியர்களுக்கெல்லாம் இயேசுவின் ஊழியத்தின் மீது ஒரு கவலை இருந்தது, பொறாமையின் அடிப்படையில். என்ன சொன்னார்கள் தெரியுமா? எல்லாரும் அவனை பின்பற்றி போகிறார்களே, இயேசுவின் பின்னே ஒரு பெருங்கூட்டம் போனபடியினால் அவர்களுக்கு பொறாமை இருந்தது. எங்களை விட்டு நாங்கள் தானே ஆலயத்திலே போதகர்களாக இருக்கிறோம், நாங்கள் தானே ஆசாரியர்களாக இருக்கிறோம், நாங்கள் தானே வேதபாரகராக, பரிசேயர்களாக, மூப்பர்களாக, பிரதான ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஜனங்கள் எங்களை விட்டு இயேசுவுக்கு பின்னே அணிவகுக்கிறார்களே, பொறாமை தான். 4 காரியங்கள் நான் சொல்கிறேன் பாருங்க, நல்லா தெரியுது. இயேசுவின் காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது பிலாத்துக்கு. நல்லா தெரியுது பிலாத்துவுக்கு ஒரு குற்றமும் இவரிடத்தில் இல்லை என்று. 3, இந்த பிலாத்துவுக்கு நல்லா தெரியுது இவர் நீதிமான். 4, ரொம்ப கிளாரிட்டி இருக்குது பிலாத்துவுக்கு. சும்மாலாம் இல்லை, பொறாமையினால தான். பெரிய காரியம் எதுவுமே கிடையாது, பொறாமையினால தான் இவரை சிலுவையில் அறையும் என்று இந்த எல்லா பிரதான ஆசாரியரும் என்னிடத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். நல்லா தெரியுது. 4 காரியத்தில் இயேசுவின் மீது பிலாத்துவுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி இருந்தும், இந்த வார்த்தை தான் முக்கியம், அப்படி இருந்தும். நல்லா கவனிங்க. 5வது பாயிண்ட், பிலாத்து இயேசுவை விடுதலை பண்ண மனதாயிருந்தான். நல்ல காரியம் தானே, ஏன் அப்படி இருந்தும் என்று சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். வாசிக்கலாமா? பாயிண்ட் நம்பர் 5, பிலாத்து இயேசுவை விடுதலை பண்ண மனதாயிருந்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 22 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 23:16ஆம் வசனத்திலிருந்து 22 வரைக்கும் வாசிக்கலாம். ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். என்ன சொல்றான் பாருங்க பிலாத்து? இந்த இயேசுவை தண்டித்து விடுதலையாக்குவேன். வித்தியாசம் தெரியுதா? 4 காரியத்தில் கிளாரிட்டி இருக்கு பிலாத்துவுக்கு. அவருடைய காரியம் ஆச்சரியமா இருக்கு. ஒரு குற்றமும் இல்லை, பரிசுத்தர், இவர் நீதிமான். பொறாமையினால தான் இவரை கூட்டி வந்திருக்கிறாங்க. 4 இருக்கு. 4 காரியத்தில் பிலாத்துக்கு கிளாரிட்டி இருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்கணும்?
நான் இவனை விடுதலை ஆக்குவேன். ஆனால் அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறான்? கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுத்து இவனை என்ன செஞ்சிருந்தேன்? விடுதலை ஆக்கிடுவேன் நான். ஏன்னா இவன் ஒரு தப்பும் இல்லை. ஆனாலும் நான் சும்மா விடுதலை ஆக்க மாட்டேன், ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு விடுதலை ஆக்குவேன். தொடர்ந்து வாசிங்க. பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாய் இருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்து நிமித்தம் கொலை பாதக நிமித்தமும் காவலில் வைக்கப்பட்டிருந்தான். கலகத்து நிமித்தமும், கலகத்தை தூண்டினவன் தான் இந்த பரபாஸ். அடுத்து பாருங்க, கொலை பாதகத்தி நிமித்தமும். அப்போ கொலை குற்றவாளி. இன்னும் கூட வீட்டில் போய் வாசி பாருங்க, யோவான் 18 கடைசி வசனம். அவன் கள்ளனாய் இருந்தான். அப்போ இந்த பரிசுத்த வேதாகமம் பரபாசை பற்றி 3 குறிப்புகளை சொல்லுகிறது. கலகத்தை தூண்டுகிறான், 2 கொலை குற்றவாளி, 3 கள்ளன். தொடர்ந்து வாசிங்க விட்டதிலிருந்து. பிலாத்து இயேசுவை விடுதலை யாக்க மனதாய், பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவரிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, 3ஆம் தரம் 3 முறை சரி அவனை நோக்கி, இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகியால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். இப்பவும் என்ன சொல்றான்னா, இயேசுவை நான் விடுதலையாக்குறேன், ஆனால் தண்டித்து விடுதலையாக்குகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ தான் நம் பக்கம் நான் வர்றேன், சரிதானா? பல வேளைகளில் பொந்திய பிலாத்து இப்படி இருந்தான் என்று சொல்லுகிறோம். ஆனால் நான் யோசித்து பார்க்கும்போது பல வேளைகளிலே பொந்திய பிலாத்திற்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை என்று தான் தெரிகிறது. நமக்கும் இயேசுவின் பல காரியங்கள் ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது. நமக்கும் நல்ல கிளாரிட்டி இருக்குது. இயேசு தான் ஏன் பரிசுத்தர், நமக்கும் நல்லா தெரியும். இயேசு நீதிமான், அவருடைய ஜட்ஜ்மெண்ட் கூட நீதியின் அடிப்படையில் தான் இருக்கும். ஐயோ பாவம் இந்த மனுஷன், ஐயோ பாவம் இந்த அம்மா, பரலோகத்துக்கு விட்டுரும் அப்படிலாம் விட மாட்டார். நியாய தீர்ப்பு கூட நீதியின் அடிப்படையில் தான் இருக்கும். நீதி செய்கிற நீதிமான், அது நமக்கு தெரியும். 4வது நமக்கும் தெரியும், இந்த பிரதான ஆசாரியர்கள்லாம் பொறாமையினால தான் அவர் ஒப்பு கொடுத்தாங்க, நல்லா தெரியும். அப்படி இருந்தும் இந்த பிலாத்து சொல்கிற பாருங்க, பாயிண்ட் நம்பர் 5ல், நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன். அதுபோல தான் நம்மில் சிலர் அல்லது நம்மில் பலர் கூட இன்றைக்கும் இயேசுவுக்கு தண்டனை கொடுக்கிறோமா என்று சொன்னால் தண்டனை கொடுக்கிறோம். நாம் எப்படி இயேசுவுக்கு தண்டனை கொடுக்க முடியும்? ஒரு சில நிமிடங்களுக்கு பின்னர் நான் சொல்லுகிற காரியத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பாயிண்ட் நம்பர் 6, 6வது ஒரு காரியத்துக்கு வந்துடும். இந்த பிலாத்து மக்களை பிரியப்படுத்தினவன், சரிதானா? மக்களை பிரியப்படுத்தினான், ஜனங்களை பிரியப்படுத்தினான். வாசிக்கலாம், மார்க் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 15:15. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய், போதும். இந்த பிலாத்துவுக்கு என்னன்னா மக்களை பிரியப்படுத்தணும், சரிதானா? ஏற்கனவே சொன்னேன், இயேசுவை குறித்த 4 காரியத்தில் நல்ல கிளாரிட்டி இருந்துச்சு. 5வது தான் விடுதலையாக்கணும்னு நினைக்க கொஞ்சம் தண்டனை கொடுத்து விடுதலையாக்கிடுவோமே. 6வது பாருங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் இயேசுட்ட எல்லாம் நல்ல காரியம்தான், ஆனால் மக்களை நான் பிரியப்படுத்தினமே, மக்களுடைய செல்வாக்கு எனக்கு குறைந்து போய் விடக்கூடாதே. இந்த இயேசு என்னை எப்படி நினைக்கிறாரோ அது 2வது. மக்கள் பொந்திய பிலாத்துவாகி என்னை வாழ்த்த வேண்டுமே, மக்களை நான் பிரியப்படுத்த வேண்டுமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்விலும் கூட அநேக வேளைகளிலே ஆண்டவரை பிரியப்படுத்துவதை விட மக்களை பிரியப்படுத்துவதிலே அதிக முக்கியத்துவம் நாம் கொள்ளத்தான் செய்கிறோம். அது ஊழிய காரியமாக இருந்தாலும் சரிதான், அது விசுவாசி அல்லது விசுவாச காரியமாக இருந்தாலும் சரிதான், அல்லது உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரிதான். நமக்கு நல்லா தெரியும், ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு, ஒரு மனிதன் பரிசுத்த வாழ்வை பெறுவதற்கு, ஒரு மனிதன் பரலோக ராஜ்யம் செல்வதற்கு இந்த வேதத்திலிருந்து எதை போதிக்க வேண்டும், எப்படி போதிக்க வேண்டும், பாவத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு மனிதனை எப்படி சத்திய வசனத்தினால் தூக்கி எடுக்க வேண்டும் நன்கு தெரியும். ஆனால் இதை நான் சரியாக காண்பித்து கொடுத்தால் நாளைக்கு இவன் என்னை அங்கீகரிப்பானா, அல்லது நாளைக்கு இவன் என் சபைக்கு வருவானா, அல்லது இவன் மூலம் எனக்கு ஏதாவது காணிக்கை கிடைக்குமா என்கிற எண்ணம் அநேக ஊழியர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. இதுதான் மக்களை பிரியப்படுத்துதல். அதுபோல தான் விசுவாசிகளுக்குள்ளும் ஆண்டவரை பிரியப்படுத்துவதா மக்களை பிரியப்படுத்துவதா என்கிற ஒரு சூழல் வருகிற பொழுது ரொம்ப அழகாக மக்களை பிரியப்படுத்தும் வண்ணமாக அழகாக ஒரு டிக் பண்ணிடுவாங்க, சரிதானா? ஆண்டவருக்கு தான், அவருக்காக உயிரை கொடுப்பேன் என்று சொல்லுவாங்க. ஒரு நல்ல திருமண வைபவங்கள் என்று வந்துவிட்டால்
அல்லது ஏதோ ஒரு பண்டிகைகள் என்று வந்துவிட்டால், அல்லது வீட்டிலே ஒரு நல்ல காரியம் என்று வந்துவிட்டால், சில செய்யத்தகாத காரியங்களை மக்களை பிரியப்படுத்துவதற்காக அழகாக செய்வாங்க. சரிதானா? ஆண்டவருடைய பாதத்தில் தான் நான் விழுவேன் என்று தைரியமாக சொல்வார்கள். ஆனால் ஒரு திருமணம் என்று வந்து விட்டால் நம்மில் அநேகரே வயசானவங்க, பாட்டியம்மா, தாத்தா காலில் விழு நம்மளே சொல்லுவோம். ஏன்னா அந்த வயசானவங்களை நம்ம என்ன செய்யணும்? பிரியப்படுத்தணும். இப்படி ஏராளமான காரியங்கள் உண்டு. அன்றைக்கு பிலாத்து தான் மக்களை பிரியப்படுத்தினான் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக காரியங்களை நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தால் நாமும் பல வேளைகளில் ஜனங்களை பிரியப்படுத்தத்தான் செய்கிறோம். உலகப்பிரகாரமான ஒரு ஜாப், ஒரு வேலை என்று வைத்து கொண்டாலும் சரிதான், நமக்கு நல்லா தெரியும் இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது. ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஆண்டவரை பின்னுக்கு தள்ளி நம்முடைய மேல் அதிகாரியை பிரியப்படுத்த வேண்டுமே, அல்லது நமக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற சில ஊழியர்களை பிரியப்படுத்த வேண்டுமே, அல்லது சக ஊழியர்களை பிரியப்படுத்த வேண்டுமே என்று பல காரியங்களிலே நாமும் தவறு இழைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், பொந்தி பிலாத்திற்கும் நமக்கும் பல வேளைகளிலே வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லை. 7வது பாயிண்ட் நம்பர் 7, அதிகமாய் பயப்படுகிறான். ஆச்சரியமாக இருக்கிறதே, தேசாதிபதி, முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் இவன் தான் கவர்னர், இவனுக்கு மேலே ரோமில் ராயன் இருக்கான், அவ்வளவுதான். இவனுக்கு ஏன் பயம் வருது? பயம் என்றால் அதிகமான பயம். அதான் பாயிண்ட் நம்பர் 7. வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும். யோவான் 19, 7 மற்றும் 8. யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, யூதர்கள் பிலாத்துவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, எங்களுக்கு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால், இந்த இயேசு தன்னை தேவகுமாரன் என்று சொன்னபடியினால், அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபோது, பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்டபோது அதிகமாய் பயந்தான். மக்களுக்கு பயம். இவன் எவ்வளவு பெரிய உயர் அதிகாரி, கிட்டத்தட்ட ஒரு ராஜா போன்றவன். ஆனால் இப்போ மக்களுக்கு பயப்படுறான். ஏன்னா இந்த பிரதான ஆசாரிகள் 2 பேர் ஏற்கனவே இயேசுவை விசாரணை செய்து முடிச்சாச்சு. அண்ணா ஏற்கனவே இயேசுவை விசாரித்து முடித்து விட்டான், பிரதான ஆசாரியர். 2வது காய்பா, அவனும் பிரதான ஆசாரியன், இயேசுவை ஏற்கனவே விசாரித்து விட்டான். இந்த 2 பிரதான ஆசாரியர்களுக்குரிய உச்சபட்ச அதிகாரம் என்ன என்று சொன்னால் தண்டனை வழங்குவது மட்டும்தான். ஆனால் மரண தண்டனை கொடுக்க முடியாது, அதற்கு அதிகாரம் கிடையாது. ஆகையினால் தான் இவரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் இயேசுவை கட்டி பிலாத்துவின் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மரண தண்டனை கொடுக்க பிலாத்துவால் தான் முடியும். இப்பொழுது பிலாத்து, நான் இந்த இயேசுவை விடுதலையாக்குவேன், தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறானே, இதெல்லாம் பிரதான ஆசிரியர்களுக்கு பிடிக்கவில்லை. இப்பொழுது தான் நாம் இன்றைக்கு சொல்லுகிறோமே, சட்டத்தில் சில ஓட்டைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறோமே, அதுபோல நம்முடைய நியாயப்பிரமாணத்தில் ஏதாவது ஓட்டை இருக்கிறதா என்று பார்க்குறாங்க. ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. இந்த இயேசு தன்னை தெய்வம் என்று சொல்லுகிறானே, இந்த இயேசு தன்னை தேவகுமாரன் என்று பிதாவுக்கு சமமாக்குகிறானே, அப்படி என்றால் இவனை கொலை செய்யலாம். நியாயப்பிரமாணத்தில் இப்படி ஒரு சரத்து இருக்கிறதே, அது ஞாபகம் வருகிறது. உடனே பிலாத்துக்கு சொல்கிறாங்க, பரவாயில்லை, நீர் விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லுகிறீரே, நாங்களே அழைத்து கொண்டு போகிறோம். எங்களுக்கு ஒரு லா இருக்குது, ஒரு நியாயப்பிரமாணம் இருக்குது. இந்த இயேசு தன்னை தெய்வம் என்று சொல்கிறார், ஆகையால் அதன் அடிப்படையில் நாங்களே இவருக்கு மரண தண்டனை கொடுத்து விடுவோம் என்று சொன்ன மாத்திரத்தில் இந்த எல்லா ஜனங்களுக்கும் பிலாத்து பயப்படுறான். ஏன்னா தன்னை விட அதிகாரத்தில் குறைந்தவங்க அவங்க. நான் தான் மரண தண்டனை கொடுக்கணும், இவங்களே கொடுத்துட்டா என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகிறது? என் டிக்னிட்டியே ஸ்பாயில் ஆயிருமே. சரிதானா? நல்ல கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 8, சரிதானா? 8 வாசிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 8, யோவான் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலாத்து இயேசுவை விடுதலை பண்ண வகை தேடுகிறான். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏற்கனவே சொன்னேன், இயேசுவை தண்டித்து விடுதலை செய்ய மனதாக இருந்தான், அது வேற. இப்போ பாருங்க, வகை தேடுறான். ஏதாவது ஒரு விதத்தில் இவரை விடுதலையாக்கிடலாமா, அந்த எண்ணத்துக்கு வந்தாச்சு. 8வது பாயிண்ட் பாருங்க, இயேசுவை விடுதலையாக்க பிலாத்து வகை தேடுகிறான். 8வது பாயிண்ட் யோவான் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் மறுபடியும் இந்த பிலாத்து அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உனக்கு தெரியாதா என்றான். டோன் மாறுது பாருங்க. இதுவரைக்கும் விசாரணையில் இப்படி பிலாத்து பேசவே இல்லை. இது வரைக்கும் 7 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த டோனில் அவன் பேசலை. இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், டோன் மாறுது. ஏன் மாறுதுன்னா 7th பாயிண்டில் நம்ம பார்த்தோம். மக்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு நியாயப்பிரமாணம் உண்டு, நீ மரண தண்டனை கொடுக்கலன்னா நாங்களே கொடுத்துருவோம். அதனால் மக்களை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு பயம். சரிதானே? இப்போ நினைக்காம பிலாத்து, நாமே இனிமேல் என்ன செஞ்சிட வேண்டியதான், மரண தண்டனை கொடுத்துட வேண்டியதான். அந்த எண்ணத்துக்கு வந்தாச்சு. இப்போ அவனுடைய விசாரணை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த தொனியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆண்டவரிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறான். நீ ராஜாவா என்று கேட்கிறான். ஆண்டவர் வழக்கமாக அநேக கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதில்லையே, அதுபோல் சில கேள்விகளுக்கு இப்போ இயேசு பதில் சொல்லலை. அப்போ இவன் சொல்கிறான், நீ எனக்கு பதில் சொல்லவில்லையா, பேச மாட்டேன் என்கிறாயா? உன்னை விடுதலை பண்ணுவதற்கும் உன்னை சிலுவையிலே அறைவதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்படி சொல்கிறான். இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு பாருங்க, வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இல்லை, என் மீது உமக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். அவரை விடுதலை பண்ண ட்ரை பண்ணுறான், வகை தேடுறான். இப்போ பாருங்க, அவன் டோன் வித்தியாசமாக தான் மாறிச்சு. மக்களுக்கு பயந்த உடனே நான் 8th பாயிண்ட் என்ன சொன்னேன், இனிமேல் நாமே இவருக்கு மரண தண்டனை கொடுத்து விட வேண்டியது தான் என்கிற அளவுக்கு நகர்ந்துட்டான். அதனால தான் அவன் கேள்வியில் ஒரு வித்தியாசம் இருந்தது. இயேசு பதில் சொல்லவில்லைன்னு உடனே ஆரம்பத்தில் அவனுக்கு ஆச்சரியம் வந்துச்சு. இப்போ 8th பாயிண்டில் இயேசு இவனுக்கு பதில் சொல்லலைன்னு உடனே இவனுக்கு கோபம் வருது. எனக்கு பதில் சொல்ல மாட்டாயா, உண்மை சிலுவையில் அறை எனக்கு அதிகாரம் உண்டு, விடுதலை பண்ணும் அதிகாரம் உண்டு அப்படி சொன்ன உடனே இப்போ இயேசு ஒரு வாக்கியம் சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, எடா பரத்திலிருந்து கொடுக்கப்படலைன்னா என் மேலே அவனுக்கு ஒரு அதிகாரம் இல்லைடா. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து சொல்கிறாரு, என்னை ஒருத்தன் காட்டி கொடுத்தான், அவனுக்கு அதிக பாவம் உண்டு. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் பிலாத்துவுக்கு உள்ளம் அப்படியே உருகிறது. ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ கொடுக்க முடியாது. இவர் உண்மையிலே காட், இவரோட விடுதலை செஞ்சிருவேன்னு பன்னதார ட்ரை பண்ணுறான், ஆனாலும் முடியலை. கடைசியில் பாருங்கள், 1 தேவ திட்டம், 2வது அதற்கு பிறகு யோசிச்சிருப்பான், வேறு வழி கிடையாது. ஏற்கனவே நம்ம மத்தியில் வாசித்தோமே, கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தனது பிரயத்தனத்தினால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் இவரை சிலுவையிலே அறைவதற்கு நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, தவறான ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு மரண குற்றவாளி என்று ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பதை விட வேறு வழி இல்லை என்று அவன் கண்டுகொள்கிறான். அதனை தொடர்ந்து அவன் அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கான். இதுதான் பாயிண்ட் நம்பர் 9. இதுதான் கடைசி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கும்போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப டெரராக இருக்குது பாருங்கள். அதாவது மாறி 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 மனநிலை எப்படி மாறுதுங்கிறத பிலாத்துவினுடைய இந்த மனதிலிருந்து நம்ம பார்க்கலாம். எவ்வளோ டெரராக இருக்கான் பாருங்கள். வாசிக்கலாம், பாயிண்ட் நம்பர் 9, ஜட்ஜ்மெண்ட், தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட். வாசிக்கலாம், மத்தேயு 27:26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து, வார்த்தை கவனிங்க, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தான். சிலுவையில் அறைந்து ஒப்பு கொடுங்க, அதுதான் மக்கள் கேட்டது. மக்கள் என்ன கேட்டாங்க, இவனை சிலுவையில் அறையும். ரைட், ஓகே. அதுக்கு முந்தின பாயிண்ட்ல கூட ட்ரை பண்ணான், ரைட். இப்போ சிலுவையில் அரைஞ்சிடலாம், மறுபடியும் மனசு மாறிட்டு ஒப்பு கொடுத்துட வேண்டியதானே. அந்த வார்த்தையை பாருங்க, என்ன சொல்றான், மறுபடியும் வாசிக்க கேட்போம். 26
அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இப்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு வாக்கியத்தை சேர்க்கிறான். எப்படின்னா, இவரை வாரினால் நல்லா அடித்து அதனை தொடர்ந்து என்ன செய்யுங்க, சிலுவையில் அறைந்து கொலை செய்யுங்க. எப்படி அந்த அளவு இருதயம் கல்லாச்சு? பலமுறை விடுதலை ஆக்கணும்னு தான் நினைச்சான். கடைசியில் கூட நான் சொன்ன 8th பாயிண்ட்ல விடுதலை ஆக்கிற வேண்டி தான் ட்ரை பண்றான். இந்த அளவு கல்லாயிட்டு பார்த்தீங்களா? தொடர்ந்து வாசிங்க, அப்படி வாசிங்க பாப்போம். அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து, வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள் ஏறக்குறைய 600 ரோம போர்ச்சேவகர்கள் என்று. 600 போர்ச்சேவகர்கள் இயேசுவை சூழ நிற்கிறார்கள். அவர் வஸ்திரங்களை கலற்றி, தேவகுமாரனுடைய வஸ்திரம் களையப்படுகிறது, சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி, ரணம் வடிகிறதே அது தெரிய வேண்டாம் என்று எண்ணினார்களோ என்னமோ தெரியவில்லை. ஆகையினால் அவர்களும் ஒரு செந்நிற ஆடை அணிவிக்கிறார்கள். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மீது துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி, அந்த செந்நிற அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி, மறுபடியும் அவருடைய வஸ்திரங்களை உடுத்தி விட்டு அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். டி மைனர் கொடுங்க. சிலுவை திரு சிலுவை கிருபையின் இனிய மறைவினில் மறைத்து கருணையின் தெய்வத்தை காட்டிடும் அரிய சிலுவை திரு சிலுவை. கைகள் கால்களில் ஆணிக்கடாவ கடுமுள் முடி பின்னி தலையிலே சூட 4 காயங்கள் போதாதென்று, 4 காயங்கள் போதாதென்று நடுவிலாவையும் பிளந்திட செய்த சிலுவை திரு சிலுவை. லோக சிற்றின்ப பாதையில் ஓடி மாளும் பாவியை சிலுவையில் தேடி சொந்த ஜீவனை உன்னிலையீந்து, அன்பில் இணைக்க ஐங்காயமான சிலுவை திரு சிலுவை. பரியாசம் பசி தாகமடைந்து படுகாயம் கடும் வேதனை அடைந்து பாவம் அறியா பரிசுத்தரேசு, பாவம் அறியா பரிசுத்தரேசு பாதக நடுவில் பாவியாய் நிற்கும் சிலுவை திரு சிலுவை. கிருபையின் இனிய மறைவினில் மறைத்து கருணையின் தெய்வத்தை காட்டிடும் அரிய சிலுவை திரு சிலுவை. ரொம்ப ஷார்ட்டாக 5 minutesல 4 காரியங்கள் நான் சொல்ல போகிறேன். இதான் அந்த பிரசங்கத்தினுடைய கிளைமேக்ஸ். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த பிலாத்துவுக்கு நல்லா தெரியுது அவருடைய காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறதே, நல்லா தெரியுது ஒரு குற்றமும் இல்லையே, நல்லா தெரியுது அவர் நீதிமான், நல்லா தெரியுது பொறாமையினால தான் எல்லாரும் இவனை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி தெரிந்தும் அவன் மனதில் என்ன நினைக்கிறான்? விடுதலையாக்குவேன், ஆனால் தண்டித்து விடுதலையாக்குவேன். அடுத்தது என்ன நினைக்கிறான்? ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டுமே. அடுத்து என்ன நினைக்கிறான்? அதிகமான பயம் இருக்குது மக்களின் மீது,
அடுத்து கடைசியில் பாருங்க, எப்படியாவது விடுதலை ஆக்கிடணும் முயற்சி பண்ணுறான். அதை தொடர்ந்து கூட மனம் மாறுது, கல்லாயிட்டு இவரை அடித்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறான். சரிதானா? சொன்னேனே பிலாத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்க வாய்ப்பில்லை என்று சொன்னேனே. நல்ல கவனிங்க, நமக்கும் நல்ல கிளாரிட்டி இருக்குது. எவ்வளோ அற்புதங்களை இயேசு செஞ்சுருக்கிறார், ஆச்சரியப்படுகிறோம். அது மட்டும் இல்லை, இவர் தான் பரிசுத்தர், மாற்றுக்கருத்து இல்லை, நல்லா நமக்கு தெரியுது. இவர் நீதிபரர், நல்லா நமக்கு தெரியுது. அது மட்டுமன்று, பொறாமையினால தான் ஒப்பு கொடுத்தாங்க, அதுவும் நமக்கு நல்லா தெரியுது. அப்படி இருந்தும் இன்றும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை நாம் சிலுவிலே அடிக்கிறோம், அவரை கஷ்டப்படுத்துகிறோம், அவரை வேதனைப்படுத்துகிறோம். 4 காரியங்கள். பாயிண்ட் நம்பர் 1, அப்படிப்பட்டவங்க நம்ம இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் தியானிச்சிடும். பாயிண்ட் நம்பர் 1 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:1. அவனை கொலை செய்கிறதற்கு, அவனை அதாவது ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு 3ஆம் வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். 9:1. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். நல்லா கவனிங்க, வேற ஒன்றும் கிடையாது. தெரிந்த ஒரு காரியம்தான், கர்த்தருடைய மக்கள் சீஷர்களை அவன் துன்பப்படுத்துகிறான், சபைகளை துன்பப்படுத்துகிறான். இப்போ இயேசு தரிசனமாகிறார். 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 9:3. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? போதும். நிச்சயமா நீங்களோ நானோ கர்த்தருடைய சபையை துன்பப்படுத்துகிறவர்களாக இல்லை, ஆண்டவருடைய சீஷர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களாக இல்லை. ஒருவேளை ஆண்டவருடைய மக்களை துன்பப்படுத்தினால், சபையை பாழ்படுத்தினால் ஆண்டவரை நாம் துன்பப்படுத்துகிறோம். பொந்திய பிலாத்துக்கு எல்லாம் தெரிந்தாலும் இயேசுவை எப்படி துன்பப்படுத்தினா? விடுதலையாக்குவேன், ஆனால் தண்டித்து விடுதலையாக்குவேன்னு சொன்னான். சரிதானா? கடைசியிலே பாருங்கள், அடித்து தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறான். எப்படிலாம் கஷ்டப்படுத்துனாங்கன்னு பாருங்கள். அப்போது இன்றும் ஆண்டவருடைய சபைகளை துன்பப்படுத்துகிறவர்கள், இன்றும் கர்த்தருடைய ஊழியர்களை, கர்த்தருடைய பிலீவர்ஸ் சீடர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் இயேசுவை துன்பப்படுத்துகிறார்கள். பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 1 நம்ம யாரும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். பாயிண்ட் நம்பர் 2 கொஞ்சம் நீங்கள் தியானித்து பாருங்கள். நம்ம அநேகர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 4, எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம், அனைவரும் வேதத்தை திறந்து கொள்ளுங்க. 17 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வார்த்தை கவனிங்க, வீணான சிந்தனை. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடித்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும், வார்த்தை கவனிங்க, சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். வார்த்தை கவனிங்க, காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவை இப்படி கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே, வார்த்தை கவனிங்க, மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்.
அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து, வார்த்தை கவனிங்க, பொய்யை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வார்த்தை கவனிங்க, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும், இதான் முக்கியம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். 17 30 வரைக்கும் வாசிச்சிருக்கோம். வீட்டில் போய் நீங்கள் வாசி பாருங்க. இதில் காம விகாரம் வருகிறது, இதில் இச்சைகள் வருகிறது, பொய் சொல்லுதல் வருகிறது, கெட்ட வார்த்தைகள் வருகிறது, திருடு களவு வருகிறது, பிசாசுக்கு இடம் கொடுத்தல் வருகிறது, இன்னும் சில காரியங்கள் வருகிறது. இவ்வளோ காரியங்கள் ஏதோ ஒன்று நமக்குள்ளே இருந்தால், நமக்குள்ள ஆண்டவர் எப்படி இப்போ இருக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். நமக்குள்ள தேவன் பிதா எப்படி இருக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவரை உள்ளே வைத்துக்கொண்டு நாம் இப்படி கெட்ட வார்த்தை பேசினால், அவரை உள்ளே வைத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு பொய் பேசுகிறோம் யோசித்து பாருங்க. அவரை உள்ளே வைத்துக்கிட்டு நாம் பொய் பேசினால், அவரை உள்ளே வைத்துக்கொண்டு காம வெறியுள்ளவர்களாக நாம் வாழ்ந்தால், அவரை உள்ளே வைத்துக்கொண்டு இவ்வளோ பாவங்களை நம்ம பார்த்தோம், அதில் ஏதோ ஒரு பாவம் இருந்தால் நாம் அவரை துக்கப்படுத்துகிறோம். சரிதானா? அப்போ அன்றைக்கு பொந்திய பிலாத்து தான் இயேசுவை துக்கப்படுத்தினான் என்று சொல்லுகிறோம். இன்றும் நம்மில் அநேகர் இயேசுவை துக்கப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நம்பர் 3 நகர்ந்துருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இன்றும் சொல்லுகிறேன். எபிரேயர் 6:4 வாசிக்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் போதும். தொடர்ந்து வீட்டில் போய் வாசி பாருங்க. இது வேற ஒன்றும் கிடையாது. அவருடைய ரட்சிப்புக்குள் வந்த பின்னர், அவருடைய பரிசுத்தமாக்குதலை பெற்ற பின்னர், அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்னர், அவருடைய வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்ட பின்னர், இனி வரக்கூடிய உலகம், பரலோகம், நரகம் அதை அறிந்த பின்னர், ஏதோ பாவங்களை காரணம் காட்டியோ துன்பத்தை காரணம் காட்டியோ இந்த இயேசுவை பின்பற்றி எனக்கு என்ன கிடைக்கிறது என்று அவரை விட்டு போனால், நாம் இயேசுவை மறுபடியும் பிடித்து சிலுவையில் அறைகிறோம். 4ஆவதும் கடைசியுமாக இதோடு நான் முடிச்சிடுறேன். இதுதான் அதி முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எல்லாரும் கவனிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, மீண்டும் வாசிங்க. எபிரேயர் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், வார்த்தை கவனிங்க, நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனிமேல் இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று, வார்த்தை கவனிங்க, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கனையுமே இருக்கும். எப்படி? நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை அதாவது இயேசுவை காலின் கீழ் மிதித்து, வார்த்தை கவனிங்க, கால்களின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்று யோசித்து பாருங்கள்.
பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. சரிதானா? இப்போ இந்த வாசித்த முதல் வசனத்தை ஆரம்பத்தை மட்டும் மறுபடியும் வாசிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். வாசிக்கலாம். 26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் போதும். அதுலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் மறுபடியும் வாசி பாருங்க. இதில் எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்கிறார் தெரியுமா? சத்தியம் என்றால் ஏற்கனவே சொன்னேன், இயேசுதான் சத்தியம் ஒன்று, அவருடைய வசனம் தான் சத்தியம். இயேசுதான் சத்தியம் தெரிந்த பின்னர், அவருடைய வசனம்தான் சத்தியம் எனக்கு தெரிந்த பின்னர், மறுபடியும் நான் பாவம் செய்தால் தேவகுமாரனாக இயேசுவை என் கால்களின் கீழே நான் மிதிக்கிறேன். வீட்டில் போய் வாசி பாருங்க, அப்படி தான் இருக்கு. சரிதானா? அது மட்டுமல்ல, என்னை ரட்சித்ததை இயேசுவின் ரத்தம், அதை கூட நான் அவமாக்குகிறேன். அது என்ன வேர்டு போட்டிருக்கு அது மட்டும் பாருங்க பாப்போம். அந்த ரத்தத்தை குறித்து என்ன போட்டிருக்கு? ரத்தத்தை உடன்படிக்கை பரிசுத்தம், தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அப்ப நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட பின்னர் மறுபடியும் நீங்களோ நானோ பாவம் செய்தால் இயேசுவின் ரத்தத்தை நாம் அசுத்தம் என்று சொல்லுகிறோம். அப்படிலாம் நான் சொல்லலை என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் அப்படிதான் சொல்றோம். அதான் அதனுடைய பொருள். தேவகுமாரனாக இயேசுவை நான் காலுக்கு கீழே ஒரு நாளும் மிதிக்கவில்லை என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் நாம் மிதிக்கிறோம். அதுதான் பொருள். எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகிறார், ரட்சிக்கப்பட்ட பின்னர், சத்தியத்தை அறிந்த பின்னர் எந்த பாவத்தை நாம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசு நமது கால்களின் கீழே மிதிபடுகிறார். அவருடைய இரத்தத்தை நாம் அசுத்தம் என்று சொல்கிறோம். இப்போ உங்கள் உள்ளத்தை நீங்கள் செக் பண்ணுங்க. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு பெண்ணை நான் இச்சையோடு பார்க்கும் பொழுது நான் இயேசுவை கால்களுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன். இன்டர்நெட்டில் ஆபாசமான காட்சியை நான் பார்க்கும்போது இயேசுவை என் கால்களுக்கு கீழே போட்டு நான் மிதிக்கிறேன். நான் பொய் சொல்லுகிற போது இயேசுவை என் கால்களுக்கு கீழே போட்டு நான் மிதிக்கிறேன். நான் கெட்ட வார்த்தைகளை பேசும்போது இயேசுவை என் கால்களுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன். ஒவ்வொரு பாவத்தையும் இப்படி நீங்கள் சொல்லி பாருங்க. அப்பொழுதெல்லாம் நான் இயேசுவை என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன். அவர் என்னை சுத்தமாக்கினாரே, அந்த இரத்தத்தை நாம் அசுத்தம் என்று சொல்லுகிறேன். பாருங்க, பொந்தி பிலாத்துவை காட்டிலும் எவ்வளோ பெரிய துரோகிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலருக்கு இன்றைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? எல்லாரும் தான் பாவம் செய்கிறார்களே, பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி மனதை தேற்றிக் கொள்ளுகிறார்கள். பாவம் செய்கிறவன் தேவனை அறியான். அப்படி என்னால் பரலோகம் காலியாக தானே இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14 வசனத்தை பாருங்க. நிறைய பேர் பரலோகத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் யார் கேள்வி கேட்கப்படுகிறது. தெரியாது என்று யோவான் சொல்லுகிறான். அப்பொழுது அவனுக்கு பதில் சொல்லப்படுகிறது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை என்கிற வசனத்தை. கரங்களை தேற்றாண்டுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. பாவம் செய்தவர்கள் ஒருவரும் இல்லை, சரிதான். பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை, சரிதான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்னர் மறுபடியும் செய்யக்கூடாது. மீண்டும் மீண்டும் செஞ்சால் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம். மறுபடியும் நம்முடைய கால்களிலே கீழே போட்டு இயேசுவை நசுக்குகிறோம். அவர் நம்மை உடன்படிக்கையின் ரத்தமாகிய புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை ரத்தத்தினால் கழுவினாரே, அதை நாம் அசுத்தம் என்று சொல்லுகிறோம். அப்படி அந்த பொந்தி பிலாத்துவை விட நம் கேடு கட்டவர்கள் தான். சரிதானா? இப்போ எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ இன்றும் உம்மை என் கால்களின் கீழே போட்டு நான் மிதிக்கிறேன். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ காலம் ஆகிறது. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே நான் எந்த பாவத்திலெல்லாம் விழுந்து சிக்கி தவித்தேனோ அதே பாவத்தை இன்று மறுபடியும் நான் செய்கிறேன். அப்படி என்றால் உம்மை பிடித்து என் கால்களுக்கு கீழே நான் மிதிக்கிறேனே. அப்பா, உங்கள் ரத்தத்தை நான் அசுத்தம் என்று சொல்லுகிறேனே. என்னை போல ஒரு துரோகி ஒருவரும் இல்லையே. ஒரு 10 வினாடி வாய்களை திறந்து கெஞ்சுதுங்களா? இன்னும் ஒரு விஷயம், நான் பாவம் செய்யாமல் வாழ எனக்கு நீங்கள் கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லலாம். வாயை திறந்து ஒரு 10 வினாடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, பொந்தி பிலாத்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தது போல நானும் ரட்சிக்கப்பட்ட பின்னர் கூட மறுபடியும் உண்மை சிலுவையில் அறைகிறேனே. நான் பாவம் செய்கிற பொழுதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்களே, நான் பாவம் செய்கிற பொழுதெல்லாம் உண்மை என் காலை வச்சு நான் மிதிக்கணும். ஆண்டவரே, இனிமேல் செய்யாமல் இருக்க எனக்கு கிருபை தாங்க, இனிமேல் செய்யாமல் இருக்க எனக்கு கிருபை தாங்க. இருதயத்தில் வலது கரத்தை வச்சுக்கோங்க பார்ப்போம். என் கரம் உம் கையை பிடிக்கும் என்றால் தவற விடுவேனே.
என் கரம் உம் கையை பிடிக்கும் என்றால் தவற விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலும் தவறிடேனே. ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலும் தவறிடேனே. இதய கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. பல வீணம் யாவையும் மாற்றி காத்துக்கொள்ளும் இயேசுவே. பல வீணம் யாவையும் மாற்றி காத்து கொள்ளும் இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.